விளம்பரம் இல்லாத நாளே கிடையாது. பக்கமா விளம்பரம் கொடுக்குறாங்க. ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு தெரியுங்களா? பத்திரிக்கைக்கு 50 லட்சம். 50 லட்சம் 4 பத்திரிக்கை விட்டா 2 கோடி போச்சு. ஏன் அந்த 2 கோடி ஏழை மக்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு நீங்க விளம்பரம் பண்ணா சொந்த காசு விளம்பரம் பண்ணுங்க. நான் விளம்பரம் கொடுக்க வேணாம்னு சொல்ல, ஒரு நாளைக்கு கொடுத்தா பரவாயில்ல. தினந்தோறும் மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணிக்கிற அரசாங்கம் தேவையா? நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் கொண்டு வருவதற்கு நிதி இல்லைங்கிறாரு, மத்தியில நிதி கிடைக்கலைங்கிறாரு. அப்பாவுடைய பேனா, எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறதுக்கு 82 கோடி அரசாங்கத்துடைய வரி பணம் தேவையா? பேனா தேவையா? நீங்க எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? எழுதுற பேனாவை அரசு பள்ளியில படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு கொடுங்க, பாராட்டுவாங்க. இது அவருடைய வரி பணம். அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் கார் ரேஸ் நடத்துறார். தேவைங்களா? காலுக்கு செப்பல், காலுக்கு செருப்பே இல்லாத பல பேர் இருக்கிறார். நான் கிராமத்துல இருந்து வந்தவன், விவசாயி. ஏழைகள் எப்படி கஷ்டப்படுறாங்க என்று அனுபவ உணர்ந்தவன். அப்படி கஷ்டத்தை அனுபவிக்காதவர்கள் இவர் சென்னை மத்திய பகுதியில் கார் ரேஸ் நடத்துறார். நூற்றுக்கணக்கான கோடி அதுக்கு செலவழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஏழை மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லல, ஒரு அரசாங்கத்தை பற்றி குறை சொல்கிறேன், ஆதாரத்தோட சொல்றான். ஒரு அரசாங்கம் ஏழைகளை பார்க்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய வரிப்பணம், ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த வரிப்பணம் தான் அந்த வரிப்பணம். ஏதோ திரு கருணாநிதி குடும்பத்தில் வந்த பணம் அல்ல. ஆக இப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்ட காலம் கனிந்து விட்டது. அதை செய்வீங்களா? இன்றைக்கு குடும்ப ஆட்சி தமிழகத்துக்கு தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? இரண்டு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். அதை செய்து கொடுப்பீங்களா? ஆக இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு குடும்பமா திரு ஸ்டாலின் குடும்பம் இருக்குது. ஆக இப்படியே விட்டுட்டா குடும்ப ஆட்சி தமிழகத்தில் வந்து வாரிசு அரசியல் வந்து நாட்டை குட்டிச்சுவராக்கிடுவார்கள். ஆகவே இந்த தேர்தலை விழிப்போடு இருந்து நீங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெற செய்ய